வந்தே பாரம் தலைமை நீதிபதி பி.ஆர். கவாயை தாக்க முயற்சித்தது இந்திய அரசியலமைப்பின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். தலைமை நீதிபதியுடன் தேசம் நிற்க வேண்டும். சந்திராசாமி சந்திராசாமி சந்திரசாமின்னு சொல்ல இயலாமல் பாஜக மொழிக்குதம்மா. எதனாலம்மா சொல்லுமா? அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுமா. சந்திராசாமி யார்? சந்திராசாமி தெரியுமில்ல? தெரியுமா தெரியாதா? உங்கள் வீட்டுக்காரரை கொன்ன உடனே ஓடி போய் நரசிம்மராவ்கிட்ட 100 கோடி வாங்கி ராஜீவ்காந்தி ஏதோ ஒரு அறக்கட்டளைன்னு ஆரம்பிச்சிங்க. அதே டெல்லியில் ராஜேந்தர் ஜெயின் ஒரு இந்திய பத்திரிகைக்காரன் ராஜீவ்காந்தியை கொன்னதற்கு சந்திராசாமி தான் காரணம் அப்படின்னு கதறுன்னு கதறினான். அப்புறம் ரமேஷ் ஜலாலுங்கிறவன் உன்னை பார்க்கணும்னு சொல்லி கடிதம் மேலே கடிதம் போட்டான். ஆனால் நீ அவனை பார்க்கல. அப்புறமா சுரேஷ் பச்சவரி தெரியுமில்ல? சுரேஷ் பச்சவரி மே மாதம் 12ஆம் தேதி 1991 மத்திய பிரதேசத்துக்காரரு. அங்கே சிவராசனும் சுபாவும் அங்கே போகிறாங்க. அவர் கட்சிக்காரங்கிட்டலாம் இவங்கெல்லாம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஐயர் ஃப்ரம் மெட்ராஸ் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு. அதெல்லாம் தெரியுமாம்மா? சுரேஷ் பச்சவரி தெரியுமா? இப்போ இந்த சுரேஷ் பச்சவரி பாஜக வந்துட்டார் தெரியுமா? இன்றைய தேதியில் பாரத தேசமே ஒரு அடிமை தான் என்று சந்திராசாமி என்று சொல்கிறார்களோ அன்றுதான் நாட்டுக்கு விடுதலை கிடைக்கும். ஜெய் ஹிந்த்.